சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அடித்த ஒரு சுமாரான டோட்டலாக மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ரயன் ரிக்கில்டன், ஜீஷான் அன்சாரி 7வது ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸில் 3 டாட் பால் ஆடுறாரு. அதுக்கப்புறம் அடிக்க போகிறாரு ஆஃப் சைடில். பட் பேட் கமின்ஸ் சேஃப் ஹேண்ட்ஸ் அஸ் ஆல்வேஸ் ரொம்ப அழகாக கேட்சை பிடிக்கிறாரு. ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது நோ பால். ஸ்பின்னராக இருந்தாலும் ஜீஷான் அன்சாரி ஓவர் ஸ்டெப் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இல்லை. ஸோ என்னாச்சு? ஃபீல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கணுமோ அதோட அதிகம் பேர் உள்ளே இருந்தாங்களா அல்லது சர்க்கிளுக்கு வெளில இருந்தாங்களா? அதுவும் இல்லை. தவறு நடந்தது விக்கெட் கீப்பர் ஹைன்ரிக் கிளாசன் தரப்பில் இருந்து. அதாவது பேட்டர் பாலோட கான்டாக்ட் வைப்பதற்கு முன்னாடி கீப்பரோட கரங்கள் ஸ்டம்பை தாண்டி வந்துருச்சு. அவரோட க்ளவுஸ் ஸ்டம்பை தாண்டி வந்துருச்சு. ஸோ இது ஏன் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ESPN கிரிக்கெட் போல் ரொம்ப அழகாக தெளிவாக சட்டத்திட்டங்களோடு போட்டிருக்காங்க. ரெலவெண்ட் லா ஆஃப் த கேம் 27.3.1ல் விக்கெட் கீப்பர் அவங்களோட ஃபுல் பாடி இன்ஃபேக்ட் ஸ்டம்ப்ஸ்க்கு பின்னாடி தான் இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பந்து போடப்பட்டதுலேருந்து அந்த பந்தை ஐதர் பேட்டில் வாங்கியிருக்கணும், இல்லை அந்த பேட்ஸ்மேனோட பாடியில் எங்கேயாவது பட்டிருக்கணும், அல்லது அந்த பேட்டை தாண்டி பால் கீப்பரை நோக்கி வந்திருக்கணும், அல்லது பேட்ஸ்மேன் பாலை ஆடிட்டு ரன்னுக்காக ஓட ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ தான் த பால் ஹேஸ் கம் இன் டு ப்ளே. அதுக்கு முன்னாடி கீப்பரோட க்ளவுஸோ எந்த பாடி பார்ட்டோ முன்னாடி வந்ததுன்னா, ஸ்டம்புக்கு முன்னாடி வந்ததுன்னா that இஸ் இல்லீகல். அண்ட் அதனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு நோ பால் கன்சீட் பண்ணாங்க, ஒரு ஃப்ரீ ஹிட்டும் கன்சீட் பண்ணாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய லாஸ் ஆஃப் த கேம் ரிலேட்டட் விஷயங்கள் நிறைய நம்ம இப்போ பார்க்க முடியுது இந்த IPL 2025. தொடர்ந்து அந்த மாதிரி எக்ஸ்பிளைனர்ஸ் நான் உங்களுக்காக அளித்து வரேன். அண்ட் உங்களுக்கும் எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் டு கெட் திஸ் கிரியேட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.